கூடியுள்ள அனைவருக்கும் வேளாண் வணக்கம். நான் சித்திராஜ், பிஏஎல்எல்பி படிக்கிறேன் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த கூட்டம் வந்து வேளாண்மை அந்த தொழிலாளர்கள் பற்றின ஒரு கலந்துரையாடல் மாதிரி. ஃபர்ஸ்ட் வேளாண்மை. இந்த வேளாண்மைன்றது நம்ம ஒரு தொழில் மட்டும் இல்லை, அது வந்து இந்தியாவுடைய ஒரு அடையாளமாக நம்மளோட ஒரு வாழ்வு முறையாக இருக்கு. ஸோ அதை ஒரு தொழிலாக பார்க்காம ஒரு வாழ்வு முறையாக பார்த்து வளர்ந்த தமிழ் சமூகம், இந்திய சமூகம் தான் நம் சமூகம். உலக பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை முதுகெலும்பாக இருக்கிறது நம்மளோட இந்திய அக்ரிகல்ச்சர், வேளாண்மை அப்படின்றது. ஸோ அப்போ விவசாயி அப்படின்றவர் யாருன்னா, அவர்கிட்ட ஒரு எப்பயுமே ஒரு 3 சிறப்பம்சம் இருக்கும். அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய கருவில் இருக்க குழந்தையை எப்படி பார்த்துக்கிறாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு நெல்மணியும் அவர் பார்த்துப்பார். ஸோ இங்கிலீஷ்ல வந்து நேச்சர்னு சொல்லுவாங்க, பராமரிப்பு. ஒரு நெல் பயிரை வந்து பராமரிப்பு பண்றதுல இருந்து அதை அறுவடை பண்ணி, ஒரு டாக்டர் வந்து வளர்ந்த குழந்தைய பிரசவம் பார்த்து எடுக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு நெல்மணியும் அறுவடை பண்றதும் அவர் தான். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அதை பேணி காத்தல்னு சொல்லுவாங்க, அதுவும் அவர் தான். ஸோ இந்த தாயோட வேலையும் மருத்துவர் வேலையும் பேணி காத்த வேலையும் பண்ணி அந்த அரிசியை வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த 3 ரோல்ஸையும் அவர் ஒரே ஆளா பண்றவர் தான் விவசாயி. கிட்டத்தட்ட இந்த 3 ரோலையும் கடவுள் பண்ணுவாரு நம்ம கேட்டுப்போம். ஆனால் நிஜத்துல நம்ம பூமியில பண்றது விவசாயம். ஸோ அதனால இந்த விவசாயம், இந்த வேளாண்மையை பத்தி நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வரவர் நம்ம ரமேஷ் சார். ரமேஷ், நான் வந்து பேசிக்காக நான் வந்து பெட்ரோலியம் ரெஃபினரியில் ஒர்க் பண்ணேன். 20 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு தொழிற்சங்கத்திலேயே செயல்பட்டேன். தொழிற்சங்கத்தில் செயல்படும் பொழுது நல்லக்கண்ணுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த நல்லக்கண்ணு தொடர்பு தஞ்சாவூர் மீட்டிங்கில் நடத்தும் பொழுது நம்மாழ்வாரும் வந்திருந்தார். அவர் பிஎஸ்சி அக்ரி, நாங்கள் பெட்ரோலியம், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை போட்டு நாளை வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக தன்னிறைவாக சொந்த காலை நிற்க வைக்கிறதுக்கு விவசாயமும் அதை சார்ந்து இருக்கின்ற விஷயங்களும் பன்னாட்டு கம்பெனிகளிட்ட போகக்கூடாது. குறிப்பாக பெட்ரோலியம் ரெஃபினரியிலேருந்து வரக்கூடிய ஃபெர்டிலைசர், யூரியா, டிஏபி, இதுக்கெல்லாம் ரா மெட்டீரியல் நாப்தா தான். அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க எபிக்ளோரைட்ரேட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல கிட்டத்தட்ட 90 வகையான ப்ராடக்ட் இன்னைக்கு ஸ்டேரிங்கு, ஃப்ரிட்ஜு, கண்ணாடி, நீங்கள் போட்டுட்டு இருக்க கண்ணாடி, அதுக்கப்புறம் செப்பல் எல்லாமே பேசிக் பெட்ரோலியம்லேருந்து க்ரூட் ஆயிலேருந்து தான் ரிஃபைன் ஆகி வர்றது. அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், இந்த நாடு வந்து எந்த ஒரு டெக்னாலஜிலையும் டிபெண்டன்சியாக இருந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம கருவறையிலிருந்து கல்லறை வரை மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிற்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கணும்னு சொல்லி தேடலில் நான் லட்சுமணன் இவங்களெல்லாம் சந்தித்தேன். இந்த நாட்டில் 95% எல்லாமே கலப்பு. எண்ணெயிலிருந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள் எல்லாமே கலப்பு. நான் எப்படி லட்சுமணனை சந்தித்தோன்னு சொன்னால், அங்கே நம்மாழ்வார் நாங்கள்லாம் பேசிட்டு 2 நாள் மீட்டிங்கெல்லாம் போட்டு பல்வேறு விஷயங்கள் போட்டு இருக்கின்ற ஒரு பூமியை பாதுகாக்கணும், நிலைத்த நீடித்த மறுசுழற்சிக்கான இந்த உற்பத்தியை உருவாக்கி அடுத்த தலைமுறையில் இது ஒப்படைக்கணும்னு சொன்னால் இயற்கை வழி வேளாண்மை தான் சரியானது. நாம் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், ஒயின் ஷாப்பில் கூட்டம் அதிகம், கோவிலில் கூட்டம் அதிகம், மெடிக்கல் ஷாப்பில் கூட்டம் அதிகம். இன்றைக்கி நிலைமையே அப்படி தலைகீழாகிடுச்சு. லட்சுமணனை நான் சந்திக்க வரும்பொழுது என்னென்னா, நாங்கள் ஒரு ஸ்வீடன்லேருந்து ஃபியூச்சர் ஹெல்த்னு ஒரு ஆர்கனைசேஷன், எனக்கு இது நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுறோம். யாரெல்லாம் எவ்வளோ பெஸ்டிசைட் வாங்குறாங்க, யாரெல்லாம் இங்கேருந்து பணம் கொடுத்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் உள்ளே வருது அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்போம். ப்ராக்டிக்கலாக பஸ் ஸ்டாண்டில் நின்று யோசிப்போம். நாங்கள் கடையில் போய் யோசிச்சு எல்லாம் அப்படியே ட்ராப் பண்ணும்போது இவரை பார்த்தோம். இவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், சார் 2500 ரூபாய் வாரான்னா நான் வாங்குறேன், நீ அதை எப்படி நிறுத்துவ, என் பொழப்பு போகுது, என் மல்லிப்பு போகுது, பூச்சி அடிச்சிடும், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்பா நாங்கள் ஒன்றும் சொல்ல, நாங்கள் ஒன்று செய்து தரோம், அதை நீ அடி, அந்த பூ எப்படி வருது, அந்த செடி எப்படி வருது, ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு பஞ்சகாவியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண. பஞ்சகாவியம் எங்கேருந்து எடுத்தோம்னு சொன்னால், நாகப்பட்டினம் சிக்கல் முருகன் கோவிலில் கல்வெட்டில் இருக்குது பஞ்சகாவியம். நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னு சொன்னால், இந்த நாட்டில் வந்து சூசைடு அதிகமானது பெஸ்டிசைடை குறித்து தான். அப்போ பெஸ்டிசைடு அதிகமாக யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட் எதுனா, இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 19 டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக பெஸ்டிசைடு அதிகமாகும். அது பூவுக்கு ரொம்ப அதிகம். அப்போ நம்ம பூவில் தான் கொஞ்சம் வேலை செய்யணும். ஏன்னா அரிசி 6 மாதம், பூ அப்படி கிடையாது. வாரம் இவருக்கு காசு, டெய்லி காசு.
அப்போ நாங்கள் பஞ்சகாவியத்தை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு ஒரு லிட்டர் கொடுத்து எல்லாம் சொல்லி புரிய வச்சு பயிருக்கு ஒரு பக்கம் ஒரு பாத்திக்கு ஒரு தோட்டத்துக்கு பஞ்சகாவியம், இன்னொன்று இது எதுவுமே அடிக்காத அவங்க இஷ்டமாக எதை வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணி வாரான இவருக்கு பஞ்சகாவியம் கரெக்டாக கொடுத்துடணும். அப்புறம் பசுமாட்டு கோமியத்தில் தண்ணியை தெளித்து தண்ணியை கலந்து ஒரு ரேஷியோவை பயிரில் போடணும். ஒரு பக்கம் ஒரு பாத்தி, இன்னொரு பக்கம் அவருக்கு சொல்கிற கெமிக்கல், எது ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்படியே ஒரு 5 மாதத்துல இவருக்கு ஒரு பிடிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீக் ஆகிட்டோம். அவர் பஞ்சகாவியமே தயார் பண்ண ஆரம்பித்தார். அப்படிதான் எனக்கு பழக்கம். இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றுனதுல பாதி வேர்ல்டு சுற்றுனது, இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம். நான் அந்த மாதிரி 3 விஷயம் நாங்கள் அடிப்படையாக எடுத்தோம். ஒன்று வந்து இயற்கை ஆதாரங்கள் பராமரிப்பு நிர்வாகம் என்பது கிராம சபை தான் தீர்மானிக்க வேண்டும், சென்னையோ டெல்லியோ அல்ல. அதனால மக்கள் பங்களிப்போடு நாம் செயல்பட வேண்டும். இயற்கை ஆதாரங்கள். 2வது விதைகள். விதை என்பது விவசாயத்தினுடைய பரிவர்த்தனை. விதை என்பது விவசாயத்தினுடைய சின்னம், விவசாயத்தினுடைய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக பசுமை புரட்சிக்கு பிறகு கம்பெனி கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு எல்லா விதையும் கம்பெனி கிட்ட போயிடுச்சு. ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் பேசல. 85,000 வெரைட்டி ரைஸை நான் பார்த்துருக்கேன். பால் கொடுக்குற தாய்க்கு ஒரு அரிசி, உங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு ஒரு அரிசி, கல்யாணம் ஆன புதுசா மாப்பிள்ளைக்கு ஒரு அரிசி, அப்புறம் கேரிங் விமனுக்கு ஒரு அரிசி, என்ன மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு அரிசி. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நியூட்ரிஷனல் வேல்யூ டிஸ்சார்ஜ் ஆகி இருக்கிற பயோடைவர்சிட்டியை துரதிருஷ்டவசமான நீல புரட்சி, பசுமை புரட்சி எல்லாம் அழித்து விட்டன. அதை ரீஜென்ரேட் பண்ணணும். 2வது குறைந்த தலையீட்டு. இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு சார் வச்சு இந்த மீட்டிங் போடுறதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, நாம வந்து ஒரு சாயில் அண்ட் ஹெல்த் அசோசியேஷனை உருவாக்கணும். சாயில் அண்ட் ஹெல்த் அசோசியேஷன் எப்படின்னா, குறைந்த தலையீட்டில் உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைப்பது. அது மட்டும் இல்லை, அந்த திட்டமிட்ட உற்பத்தியும் திட்டமிட்ட சந்தை முறையும். சுவிட்சர்லாண்டு இங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த சாயில் அண்ட் ஹெல்த், அது பேரே சாயில் அண்ட் ஹெல்த் அசோசியேஷன். இன்னைக்கு வந்து மருத்துவம் என்பது மிகப்பெரிய கான்ஸ்பிரசி டெக்னாலஜி. மருத்துவம் வந்து உங்க உடம்பு நல்லா ஆக்கணும்ன்ற அடிப்படையில் அவர் இன்னொருத்தருடைய லாபத்திற்காக உற்பத்தி செய்யப்பட்டது. எவையெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டதோ அவையெல்லாம் லாபத்திற்காக மட்டும். ஆனால் உங்களுடைய உடல் நலம் என்ற பெயர். ஆனால் சாயில் அண்ட் ஹெல்த் அசோசியேஷன்ல நம்மளுடைய இயற்கை வழி கட்டுப்பாடு, இருக்கின்ற பூமியை பாதுகாத்து நிலைத்த நீடித்த மறுசுழற்சிக்கான ஒரு உற்பத்தியில் நாம் செயல்பட்டோமே. ஆனால் நிச்சயமாக இப்போ நாங்க என்ன யோசிக்கிறோம் தான் சார், இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் ஃபார்மர் ஒரு பேக்கேஜ் இவருனால செய்ய முடியுதுன்னா ஏன் சார் சமுதாயத்தினால செய்ய முடியல? செய்ய முடியாத காரணம் 3 அடிப்படையான விஷயங்கள் தான். 1 மார்க்கெட்டிங், 2வது நம்மளுக்குள்ள ஒரு பிஎஸ்ஜி சிஸ்டம் கொண்டு வரணும், பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சாயில் அண்ட் ஹெல்த் அசோசியேஷனை நாம் உருவாக்கணும். 1 லட்சம் பத்தாது, நிச்சயமா 100 லட்சத்தை உருவாக்கணும். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து விவசாயி. 820 வந்து எங்கள் தாத்தா வந்து அப்போ விஓ வந்துக்கிறாரு இந்த ஏரியாவில், எங்கள் விலகராட்சியிலே. அப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக அவர் தான். 86, 87, 89. அது அப்போ நான் சரி மல்லி தோட்டம் இங்கே 84 எங்கள் அம்மா எல்டி பேங்கில் லோன் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி சைடில் என்ன பண்ணேன், ஒரு வாரத்துக்கு வந்து 5000 ரூபாய்க்கு மருத்துவம் இந்த 1.5 அப்படின்னா என்ன, அந்த மாதிரி அவங்கள்ட்ட என்ன பண்ணுறது, அது போகிற துட்டு வந்து கடன் வாங்குறது, அதை திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி வாங்குறது இப்போ நான் கமிஷன் வேறு எடுத்துவோம். இப்போ கமிஷன் எப்படி எடுப்பானாக்கா, இப்போ 100 ரூபாய்க்கு லோன் வாங்கினா 10 ரூபா, அப்போ லோன் வாங்கினா அப்படின்னா 20 ரூபா எடுப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே பஸ்ஸு போகிறோம், எனக்கு இப்போ கட் ஆகிடுது. டெய்லி ஹைகோர்ட்டு எதிர்ப்பு தான் உட்காந்துருப்போம். நான் நம்மாதாரையா சார் வீரபத்ரன் ஒருத்தர் இருந்தார். வீரபத்ரன் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் திருப்பூர் ஒன்றிய சேர்மன். வீரபத்ரனுடைய கான்செப்ட் வந்து விவசாயத்தினுடைய அடிப்படை பொருளாதார ஒரு விஷயம் ஒரே ஒன்று சொல்றேன். மானியம் என்பது விவசாயம் பேரில் அல்ல, நேரடியாக விவசாயத்துக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றது தொடர்ந்து குரல் கொடுத்தவர் வீரபத்ரன். அவர் நம்மாதாரையா அதான் சொல்லுவார். கோணி விற்கிறவன் பணக்காரன் ஆகிறான், நூல் விற்கிறான் பணக்காரன் ஆகிறான், விவசாயத்துக்கு கோழி வாங்குறான், அப்புறம் வண்டி விற்கிறான், மருந்து விற்கிறான் பணக்காரன், விவசாயம் பணக்காரன் ஆகல. இப்போ இருந்த பேச்செல்லாம் இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இருக்குன்னு சொல்லுவார். சரிங்களா, அதுதான் சொல்லுவார் நம்மளோட. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன என்ன பண்ணோம், ஊராக மீட்டிங் போடணும், ஊராக வந்து ட்ராமா ஆடுவோம், மந்த்லி லிஸ்ட் எப்படி தராங்க அந்த பாட்டு தான் பாட போகிறோம் சொல்லிடுறேன்.
எரியில நீர் இருக்கும், ஏத்தம் போட்டு இறப்பு இருக்கும், நெல்லு விளைஞ்சி இருக்கும், நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு, அட அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு. எரியில நீர் இருக்கும், ஏத்தம் போட்டு இறப்பு இருக்கும், நெல்லு விளைஞ்சி இருக்கும், நிம்மதி நிறைஞ்சிருக்கும். அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு. சமவரகு இருக்கும், தட்டையுடன் கொல்லு இருக்கும், சமவரகு இருக்கும், தட்டையுடன் கொல்லு இருக்கும், மணவரி பயிர்களுமே கணச்சமாக விளைக்கும். அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு. எரியில நீர் இருக்கும், ஏத்தம் போட்டு இறப்பு இருக்கும், நெல்லு விளைஞ்சி இருக்கும், நிம்மதியும் நிறைஞ்சி இருக்கும். அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு. படுபாவியாவானும் பசுமை புரட்சி கொண்டு வந்தான், படுபாவியாவானும் பசுமை புரட்சி கொண்டு வந்தான். உரங்களையே போடு என்றான், உற்பத்தியும் பெருகும் என்ன, உரங்களையும் போடு என்ன, உற்பத்தியும் பெருகும் என்ன. உற்பத்தி குறைஞ்சி போச்சு இப்போ உணவு நங்கியாச்சு, உற்பத்தி குறைஞ்சி போச்சு இப்போ உணவு நங்கியாச்சு. எரியில நீர் இருக்கும், ஏத்தம் போட்டு இழப்பு இருக்கும், நெல்லு விளைஞ்சி இருக்கும், நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு, அட அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு. இதொழிக்க நாம இனி என்ன செய்ய போறோம் இப்போ, இதொழிக்க நாம இன்னும் என்ன செய்ய போறோம் இப்போ. இயற்கை விவசாயம் நமக்கு போதுமே, எரியில நீர் இருக்கும், ஏத்தம் போட்டு இறப்பு இருக்கும், நெல்லு விளைஞ்சி இருக்கும், நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு, அட அந்த கால வாழ்க்கை இப்போ எங்கே போச்சு சொல்லு. இந்த பாட்டுல ஸ்டார்டிங் போறோம், எல்லாம் பஞ்சகாவியம் தசகாவியத்தை பற்றி சொல்லு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த பூ கட்டில் சாரெலாம் கட்டினா பஞ்சகாவியம் வந்து ஆச்சா பூ தான் பார்க்கணும். நான் வந்து இந்த ஒரு வீடு இங்கே தான் டெஸ்டிங் போனேன், அந்த மூலிகை கசாயம் பண்ணி. அப்போ பண்ண பூ கட்டில் அடிச்சோடனே பூவில் பத்து பைசா இருக்குது. ஒரு அவங்க சூப்பராக இருக்குது. தண்ணி இருக்காது, மழை பெய்யுனா திடீர்னு வர மருந்து அடிக்கணும், தண்ணி இல்லாத இருக்கும், காஞ்சிருக்கான் டக்குன்னு வரும். அவன் பூலாம் 10 ரூபாய், இந்த 30 ரூபா வைக்கும். என்னடா எவ்வளோ துண்ணு கடலாம் எடுத்து கண்ணு கொடுத்தேன். அதோட 2002 அதை விட்டு எல்லாரும் போயிருந்தோம். 2002 தான் இதுக்கப்புறம் நம்ம சுற்றக்கூடாது, நம்ம இடத்துல பண்ண ஆரம்பிச்சோம். என்ன பண்ணாங்க, பஞ்சகாவியம் வாங்கியாந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதை வந்து நானே செய்ய ஆரம்பித்தேன். மாட்டு மூத்திரம், மாட்டு சாணி, மாட்டு தயிர், மாட்டு பால், நெய் 5. ஆமாம் 5. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், இளநீர், கரும்பு சாறு போனால் இல்லை வெல்லம் போட்டுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை புண்ணாக்கு, இதெல்லாம் போட்டு ஒரு 18 நாள் வந்துட்டேன். கல் அதான் 10 ஐட்டம் 10 ஐட்டம். கேள்வினா இப்போ உங்களுக்குலாம் சாப்பாடு ஒன்றாக்கா, உங்கள் கையில் 50 சென்ட் நிலங்க தான் 2036 தான் அது வந்துடும். மழை ஒழுங்காக பெய்யாது, ஒன்று இப்போ வேர்கள் கூட 5 வாட்டி மழை பெய்ஞ்சு மொழிச்சு போச்சு. இப்போ பாருங்க மூடி வச்சுருப்பாரு கார்வை போட்டு, ஆனால் எள்ளு காய்ச்சிதான் நினச்சி போச்சு. அப்போ எள்ளு லாஸு என்ன வந்து இப்போ காட்டிலாம் பனியை தந்து சிட்டி இருக்கிற பண்ணலாம் காட்டில் விட்டு போட்டாங்க. மொத்தம் கலர் ஏறு ஓடுது. வாங்க ராஜு 8 மணிக்கு அங்கே உட்காருங்க, பாருங்க வேடிக்கை டான்ஸ் ஆடுறீங்க பாரு. அதுதான் பென்சிங் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு விவசாய நிலம் தான் அந்த பாட்டு படிச்சுட்டு முடிச்சுனேன். ஏன்னா ஒரு பாட்டு பாருங்கம்மா. தானானே தன்னானே 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 தானானே தன்னானே தன்னானே தன்னானே. எரிக்கிற ஓரத்தில இருந்த கொஞ்சம் நிலமம் போச்சு, எரிக்கிற ஓரத்தில இருந்த கொஞ்சம் நிலமம் போச்சு. என்ன செய்து பொழைக்க போறோமோ ஏன் தங்கமே, எரிக்கிற ஓரத்தில கொஞ்சம் நிலமம் போச்சு. என்ன செய்து பொழைக்க போறோமோ ஏன் தங்கமே. எரு கட்டி சாணம் போட்டு விளைய வச்சோம், ஏறு கட்டி ஏறுதான் அத்தனையும் அழிஞ்சி போச்சே ஏ தங்கமே தங்கம். எரிக்கிற ஓரத்தில இருந்த கொஞ்சம் நிலமம் போச்சு. என்ன செய்து பொழைக்க போறோம் ஏ தங்கமே தங்கம். மூச்சுக்கு மூச்சு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தடிச்சோம்,
மூச்சுக்கு மூச்சு மூச்சுக்கு மந்தடிச்சோம் மூச்சு விட முடியலையே தங்கமே முன்னிருந்த குழப்பம் போச்சு தங்கமே தங்கம் எரிக்கிற ஓரத்தில இருந்த கொஞ்சம் நிலமம் போச்சு என்ன செய்து பழிக்க போறோம் ஏன் தங்கமே தங்கம் பாட்டங்கால விவசாயம் பல நல்ல தந்ததடி பாட்டங்கால விவசாயம் பல நல்ல தந்ததடி இந்த கால விவசாயமே ஏன் தங்கமே கடங்காரனா ஆக்கி புட்டதே ஏ தங்கமே தங்கம் எரிக்கிற ஓரத்தில இருந்த கொஞ்சம் நிலமம் போச்சு என்ன செய்து பழிக்க போறோம் ஏன் தங்கமே தங்கம் என்ன செய்து பழிக்க போறோம் ஏன் தங்கமே தங்கம்